எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே. ஐயப்பன்ல இருந்து நீங்க இந்த பக்கம் அம்மன் பக்கம் டைவர்ட் ஆனது அப்படிங்கிறது எப்படி? எப்போ ஒரு சிங்கர் வந்து எல்லா ஜானர்லையுமே பாடணும் சார். தன்னானே தானே. சாந்தமான அம்மன்கள் இருக்குது இல்ல, காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி. எனையாளும் மீனாட்சி ஜெயம் யாவும் தருபவள் நீ. ஆடி வெள்ளிக்கான சிறப்புகளை சொல்லுங்க. அது தொடர்பான ஒரு பாட்டு இருந்து அதையும் சேர்த்து பாடுங்களேன். ஆடி வெள்ளியிலே தாயின் சந்நிதியில் பொங்க வச்சு பாருங்கம்மா. ஐயா வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு ஆடி மாசத்துல உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. பேட்டி கேள்விகள் அதெல்லாம் அப்புறம் போகலாம். முதல்ல உங்களோட ஒரு பாட்டிலேருந்து தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த எல்லாம் வல்ல தாயே அப்படிங்கிற உங்கள் பாட்டு ரொம்ப ஒரு ஃபேமஸான பாட்டு. அந்த பாட்டிலேருந்து நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். பூமி எங்கும் கோயில் கொண்டாள் ஆயிரம் கண்ணுடையாள், சாமி ஒன்று உண்டு அவதான் ஆயிரம் கண்ணுடையாள், சூலம் பாரு அதிலே தெரிவாள் ஆயிரம் கண்ணுடையாள், எல்லாம் வல்ல தாயும் அவளே ஆயிரம் கண்ணுடையாள். எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே, எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே, உந்தன் திருநாமமே இங்கு பல கோடியே, அதில் எதை சொல்லி நான் அழைப்பேனோ. எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே. அதில் வந்து அந்த நாமாவளி சொன்னியா, காமாட்சி காயத்ரி முக்கண்ணி சாவித்ரி சரஸ்வதி காமேஸ்வரி ஈஸ்வரி தாரணி பூரணி புவனேஸ்வரி பரமேஸ்வரி ஜெகதீஸ்வரி அகிலாண்டேஸ்வரி பார்வதி ஆனந்தி மாதங்கி வஞ்சாட்சரி வேதாளி சுந்தரி சுரந்தரி ஆதீஸ்வரி கோமாரி வாராகி சாமுண்டி மகிஷாசுரமர்தினி. உன்னருகில் வேங்கை நஞ்சுடைய நாகம், சீறி வரும் சிம்மம் கோரமுக மகிஷம், அம்மா உனை கண்டதும் இவைதான் அடங்குமே, எங்கள் மனக்குரங்கிற்கேன் இந்த ஆட்டம். எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே. உங்கள் பாட்டு அப்படின்னாவே ஐயப்பன் பாட்டை தான் வந்து ஞாபகத்துக்கு வரும். ஆனால் அதை தாண்டி ஐயப்பன்ல இருந்து நீங்கள் இந்த பக்கம் அம்மன் பக்கம் டைவர்ட் ஆனது அப்படிங்கிறது எப்படி? இல்லை, அது தயாரிப்பாளர் முடிவு பண்ணது. ஒரு சிங்கர் வந்து எல்லா ஜானர்லேயுமே பாடணும் சார். ஜென்ரலாக பாருங்கள், ஈஸ்வரி அக்காவுக்கு வந்து அம்மன் பாடல் தான். மதிப்புக்குரிய சீர்காழி ஐயா அவர்கள், டிஎம்எஸ் ஐயா அவர்கள், அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தா முருகன் பாடல் தான். இந்த ஆல்பம் ஆயிரங்களுடைய தான் டைட்டில். இது 1993 ரிலீஸ் ஆன முதல் அம்மன் ஆல்பம். பட் 92 நம்ம ஃபஸ்ட்டு ஐயப்பன் ஆல்பம் பாடிட்டோம். அது பயங்கர சூப்பர் டூப்பர் ஹிட். கல்லு முள்ளும் காலுக்கு மெத்தை. அப்போவே வந்து மோர் தேன் 1 lakh சேல்ஸ் ஆச்சு அந்த ஐயப்பன் கேசட். இந்த கேசட் ரிலீஸ் ஆன உடனே எங்களுக்கு வந்து பல்ஸ் வந்து பார்க்குறது திருவேற்காடு தான். எல்லாம் சப்ளை பண்ணிட்டாங்க. சப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக்கு நெகட்டிவ் ரிசல்ட். ஐயா இது வந்து நாகூர் அனிபா பாடுற மாதிரி இருக்குது இந்த பாட்டு. தன்னானே தானே தன்னானே தானே, இப்படி ஒரு நெகட்டிவ் ரிசல்ட் வந்தது. ப்ரொடியூசர் வந்து பயந்துட்டார். ஐயோ நம்ம வந்து நிறைய செலவு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. நானும் வேண்டாத தெய்வமே இல்லை. ஆனால் மிராக்கல் பாருங்கள், இது வந்து நாங்கள் வேறு எந்த குறுக்கு வழியும் போல், எந்த ஒரு பப்ளிசிட்டியோ இதுவோ போல். ஆனால் 8வது நாள் 9வது நாள் திடீர்னு பூம் ஆச்சு என்னுடைய சேல்ஸ். திடீர்னு ஹிட்டாக ஆரம்பிச்சுது ஒவ்வொரு பாட்டும். அதுலேயே இந்த ஆல்பத்திலே இன்னொரு எக்ஸலண்ட்டான ஒரு சாங்கு, இன்னி வரைக்கும் கச்சேரியில் இந்த பாட்டும் இன்னொரு பாட்டும் இந்த ஆல்பத்தில் பாடாதிருக்கவே முடியாது. பாவமெல்லாம் தீர்ப்பவளே நல்லவளே தில்லையம்மா, வாடியடும் போதினிலே ஓடி வரும் காளியம்மா, மலை போன்ற குங்குமத்தில் மறைந்தருளும் காளியம்மா, தில்லை காளி சன்னதிக்கு வந்தோம், எங்களது குறைகளையும் கவலைகளையும் தீரடியம்மா. எங்களுக்கும் குறைகள் உண்டு, அதனை நான் அழுது சொல்லலாமா?
என் தாயும் நீ இருக்க உந்தன் செல்ல மக்கள் வாடலாமா. ஆடி மாசத்துல வந்து குறிப்பா வெள்ளிக்கிழமை மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளா ஆமா, பார்க்குது. ஆடி வெள்ளிக்கான சிறப்புகளை சொல்லுங்க. அது தொடர்பான ஒரு பாட்டு இருந்தா அதையும் சேர்த்து பாடுங்களேன். அது வந்து செவ்வாய்க்கிழமை, ஆடி மாதம்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ரொம்ப சுபதினம். ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு விஷயம் வச்சுருக்காங்க. இது வந்து வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு தினம். சுக்கிரவாரம்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறது எல்லாமே. செவ்வாய்க்கிழமையே ரொம்ப விசேஷமான ஒரு நாள் தான் அது. ஆடி வெள்ளியிலே தாயின் சந்நிதியில் பொங்க வச்சு பாருங்கம்மா. ஆடி வெள்ளியிலே தாயின் சந்நிதியில் பொங்க வச்சு பாருங்கம்மா. அம்மா பூங்கரகம் தூக்கி வந்து வேப்பிலையில் ஆடை கட்டி முளைப்பாரி ஏந்துங்கம்மா. வந்து தாயிடம் வேண்டுங்கம்மா, அவ வேர்காட்டு மாரியம்மா. ஆடி வெள்ளியிலே தாயின் சந்நிதியில் பொங்க வச்சு பாருங்கம்மா. அம்மா பொங்க வச்சு பாருங்கம்மா. ஓடி வரும் நம்மை வாரி அணைத்திடும் தாயாகி நின்றிடுவாள். ஒரு நல்ல வழி சொல்லிடுவாள். வாடி அழுதிட ஏது குறை என தாயாக்கி வைத்திடுவாள். அவள் சேயாக வந்திடுவாள். நாகமைந்தும் அவளின் கூடை அம்மா வந்து பாரு தீரும் கூரை. நிறைய அம்மன்களை பற்றி பேசணும். அதே போல் மலையனூர் அங்காள பரமேஸ்வரியும் மிக சக்தி வாய்ந்த ஒரு அம்மனாக பார்க்கப்படுது. அதுக்கு நீங்கள் ஒரு பாட்டு கூட பாடியிருக்கீங்க. அந்த பெருமைகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதை அப்படியே கொஞ்சம் பாடவும் செய்யுங்களேன் அந்த பாட்டை. மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அன்னை ரொம்ப ரொம்ப சக்தி மிகுந்த ஒரு திருத்தலம். எப்படி திருவேற்காட்டில் கருமாரி அம்மன் ரொம்ப ரொம்ப பிரசித்தமோ ரொம்ப சக்தியான ஒரு ஸ்தலமோ, அந்த அம்மாவை பற்றி நிறைய பாடல் பாடியிருக்கேன். அது ஒரு சின்ன பாடல் அது. பவனி வருகிறாள் அம்மா பவனி வருகிறாள். பம்பை உடுக்கை மேளம் கேட்டு பவனி வருகிறாள். பவனி வருகிறாள் அம்மா பவனி வருகிறாள். பம்பை உடுக்கை மேளம் கேட்டு பவனி வருகிறாள். சிலம்பு சத்தம் குலுங்கிடவே ஓடி வருகிறாள். மாசிரதம் ஏறிக்கிட்டு ஆடி வருகிறாள். அம்மா பவனி வருகிறாள் அம்மா பவனி வருகிறாள். பம்பை உடுக்கை மேளம் கேட்டு பவனி வருகிறாள். நட்ட நடு சாமத்திலே அம்மா அம்மா நட்ட நடு சாமத்திலே பார்வதி வாரா. அமாவாசை இரவினிலே அங்காளி வாரா. தாயே பவனி வருகிறாள் அம்மா பவனி வருகிறாள். பம்பை உடுக்கை மேளம் கேட்டு பவனி வருகிறாள். பவனி வருகிறாள் அம்மா பவனி வருகிறாள். பம்பை உடுக்கை மேளம் கேட்டு பவனி வருகிறாள். இது வந்து ஒரு உடுக்கை பாடல்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்களுடைய ஸ்டைலில் கம்போஸ் பண்ண பாடல் இது. அதே போல் கன்னியாகுமரி பகவதி அம்மனுக்கு கூட ஒரு பாட்டு எழுதிருக்கீங்கன்னு நினைக்கிறேன்ல. எக்ஸலண்ட், ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு பாடல் சார். டிவி ரமணி அவர்கள் எழுதி டாக்டர் கிருதயா அவரது அற்புதமான வரிகள். மாயாதி மாயம்மா மூணு கடல் ஓரமா நின்று தவம் பண்ணுகின்ற பகவதி அம்மா. காலாகாலமா கடலு தண்ணி ஓரமா காத்து காத்து கண்டவளன் என்னடியம்மா. மாயாதி மாயம்மா மூணு கடல் ஓரமா நின்று தவம் பண்ணுகின்ற பகவதி அம்மா. காலகாலமா கடலு தண்ணி ஓரமா காத்து காத்து கண்டபலன் என்னடியம்மா. ஈசனையே நம்பி நம்பி நிற்பதென்னம்மா இந்த ரெண்டுங்கட்டா பிள்ளைகளை காப்பதாரம்மா. ஈசனையே நம்பி நம்பி நிற்பதென்னம்மா இந்த ரெண்டுங்கட்டா பிள்ளைகளை காப்பதாரம்மா. கன்னியாகுமரியே மாயம்மா தேவியே ஜகமாளும் பகவதியை எம்மை பாரம்மா. இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில் நம்ம மருவத்தூர் அம்மனை மறந்துட முடியாது. மருவத்தூர் அம்மனுக்கு நீங்கள் பாடின பாட்டு அப்படிங்கிறதும் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு பாட்டு. அந்த மருவத்தூர் அம்மனை பற்றி சொல்லிவிட்டு அந்த பாட்டையும் பாடுங்களேன். மருவத்தூர் அம்மன் ஆதிபராசக்தி. நான் பல பாடல் நிறைய பாடியிருக்கேன் மருவத்தூர் அன்னையை பற்றி. அதில் இந்த ஒரு பாடல் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இசையமைத்தவர் அரவிந்த் அவர்கள், ஸ்ரீராம் சர்மா அவரது வரிகளுக்கு அடியன் பாடி அந்த பாடல். சூலம் பிறந்ததம்மா உந்தன் கோப விழிகளிலே
பம்பை பிறந்ததம்மா அந்த பளிங்கு மண்டபத்தில், சூலம் பிறந்ததம்மா உந்தன் கோப விழிகளிலே. பம்பை பிறந்ததம்மா அந்த பளிங்கு மண்டபத்தில், ஞானம் பிறந்ததம்மா உந்தன் மருவத்தூர் சன்னதியில். பாடல் பிறந்ததம்மா இந்த ஏழையின் நெஞ்சமதில், மருவத்தூர் சன்னதியில் நின்றேனம்மா. குரல் கேட்டு குறையெல்லாம் தீர்ப்பாயம்மா. மருவத்தூர் சன்னதியில் நின்றேனம்மா. குரல் கேட்டு குறையெல்லாம் தீர்ப்பாயம்மா. வழக்கமாக இந்த ஆடி மாதம் அப்படின்னு நம்ம சொன்னாவே ஒரு மாதிரி உக்கிரமான அம்மனை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ சாந்தமான அம்மன்கள் இருக்குது இல்லை, காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, இதெல்லாம் ஆடி மாதத்தில் வழிபடுறது சிறப்பாக. அதுக்கு ஏதாவது பாட்டுகள் இருக்கா? அது சாந்த தெய்வங்கள் மீனாட்சி, காமாட்சி, விசாலாட்சிலாம் ரொம்ப சாந்த ஸ்வரூபம். அதனால் வாழை பெண்ணாக சிறு பெண்ணாக அந்த மதுரையை ஆண்ட மீனாட்சி அன்னை ரொம்ப ரொம்ப சக்தி மிகுந்த ஒரு அன்னை. அனுதினமுமே ஆயிரக்கணக்கான அடியார்கள் பக்தர்கள் வந்து அந்த ஆலயத்தை வந்து அன்னையை தரிசனம் செய்வது உண்டு. அந்த பக்கம் நான் எப்போ கச்சேரி போனாலும் மீனாட்சி அன்னையை பார்க்காத வந்தது கிடையாது. இந்த பாடல் அடியனே எழுதியது. இந்த பாடல் மீனாட்சிக்காகவே. ஓகே. எனையாளும் மீனாட்சி ஜெயம் யாவும் தருபவள் நீ, உனையாளும் சொக்கனுடன் வலம் வந்தாய் தேரேறி. வரவேண்டும் தரவேண்டும் உனை நினைக்கும் வரம் வேண்டும். வரவேண்டும் தரவேண்டும் உனை நினைக்கும் வரம் வேண்டும். எனையாளும் மீனாட்சி ஜெயம் யாவும் தருபவள் நீ, உனையாளும் சொக்கனுடன் வலம் வந்தாய் தேரேறி. அம்மா உன் மேனிக்கு குங்குமத்தால் அர்ச்சனைகள் நம் நெற்றியிலே துலங்கிவிட்டால் பறந்தோடும் பிரச்சனைகள். தேவார கானம் பாடியே வருவோம் நாளுமினி, காதார கேட்டே அம்மா அருள்வாய் அமுதமொழி. வைகை நாயகி அங்கையர் கண்ணியின் பொற்பதம் போற்றிடுவோம். உங்கள் குரலில் பாடின பாடல்களை நிறையா பாடிட்டீங்க. எல்லாரும் ஈஸ்வரி அம்மாவையும் அம்மன் பாடல்களையும் நம்ம பிரிக்கவே முடியாது. அந்த அம்மா பாடின பாடல்கள் அப்படிங்கிறது ஏராளமான பாடல்கள் இருக்குது. அதில் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான பாட்டுனா எதை சொல்லுங்கள்? அக்கா பாடின எல்லா பாட்டுமே சூப்பரான ஒரு பாடல்கள். எனக்கு நனவு தெரிஞ்ச வரைக்கும் பாடுறேன், ரொம்ப ஃபேமஸான. ஏன்னா இந்த ரெக்கார்டிங் நடக்கும்போது நானும் வீரமணி அண்ணா வந்து அவருடைய கம்போசிங்கில் நடந்தது HMV ஸ்டூடியோவில், இது ரெக்கார்டிங் ஸ்டூடியோவில். அப்போ நானும் இருக்கேன். நான் அப்போ கூட்டு போவார் ரெக்கார்டிங்லாம், நான் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி பார்த்து பார்த்து நிறைய ஸ்டடி பண்ணி கற்றுட்டு தான். செல்லாத்தா சின்ன மாரியாத்தா எந்த சிந்தையில் வந்து அரை வினாடி நில்லாத்தா. கண்ணாத்தா உன்னை காணாட்டா இந்த கண்கள் இரண்டும் என்ன உன்னியம் சொல்லாத்தா. உந்தன் பெருமையை இந்த உலகுக்கு எடுத்து பாடாட்டா. இந்த ஜென்மம் எடுத்து என்ன புண்ணியம் சொல்லடி நீயாத்தா. தாயே செல்லாத்தா கற்பூர நாயகியே கனகவல்லி, காளிமகமாயி கருமாரியம்மா, பொற்கோவில் கொண்ட சிவகாமியம்மா, அம்மா பூவிருந்த வள்ளி தெய்வ ஆனையம்மா. விற்கோல வேதவல்லி விசாலாட்சி, விழிக்கோல மாமதுரை மீனாட்சி. ஒரு கோவில் நான் அடைந்தேன் இங்கு தாயே, அம்மா சுடராக வாழ்விப்பாயம்மை நீயே. காற்றாகி கனலாகி கடலாகினாய், கயிறாகி உயிராகி உடலாகினாய். நேற்றாகி இன்றாகி நாளாகினாய், அம்மா நிலமாகி பயிராகி உணவாகினாய். தோற்றாலும் ஜெயித்தாலும் வாழ்வாகினாய், தொடுதாலும் அழுதாலும் வடிவாகினாய். போற்றாத நாளில்லை தாயே உன்னை, அம்மா புகழோடும் பொருளோடும் வைப்பாய் அனைவரையும் அம்மா கருமாரியம்மா. கற்பூர நாயகியே கனகவல்லி, அம்மா காளிமகமாயி கருமாரியம்மா, கருமாரியம்மா, கருமாரியம்மா. நன்றி சார்.
தேங்க்யூ. நன்றி சார், நன்றி சார். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.